நீட் எக்ஸாம் பேன் ஆகுமா? பல லட்சங்களும் கோடிகளும் லட்சக்கணக்கான கோடிகளும் பொருளக்கூடிய இந்த நீட் இண்டஸ்ட்ரி, பல பிரைவேட் கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ஸ் அண்ட் கார்பரேட் முதலைகள்லாம் இருக்கக்கூடிய இந்த இண்டஸ்ட்ரி இந்த நீட் எக்ஸாமை பேன் பண்ண விட்டுருவாங்களா? எல்லாத்தையும் இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டிஎம்கே அவங்களோட 2021 எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் படிக்கக்கூடிய மாணவர்கள் நீட் எக்ஸாம்னால வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களோட மருத்துவ கனவு அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டிருக்கு. கலைஞர் கருணாநிதியோட பீரியட்ல வந்து பார்த்தோம்னா 12th போர்டு எக்ஸாம் பேஸ் பண்ணி தான் எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடந்துச்சு, மாணவர் சேர்க்கை அப்படிங்கிறது நடந்துச்சு. டிஎம்கே இந்த நீட்டுக்கு அகைன்ஸ்டா ஒரு பில் பாஸ் பண்ணி ஹானரபிள் பிரசிடென்ட் கிட்ட கொண்டு போய் தமிழ்நாட்டுக்கு மட்டும் நீட் விளக்கம் வந்து பார்த்தோம்னா கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது நடந்துச்சா? ஏன் நடக்கல அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த நீட் எக்ஸாம் கடந்து வந்த பாதையை வந்து பார்த்தோம்னா நம்ம ஒரு வாட்டி பார்த்துடலாம். எல்லாருக்கும் தெரிஞ்சது நீட் எக்ஸாம் 2017 தமிழ்நாட்டில் அப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்ஸ்லுமே வந்து பார்த்தோம்னா ஃபோர்ஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணது. ஆனா 2017க்கு முன்னாடியே 2016லயே நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது இந்தியாவில் தமிழ்நாடு இல்லாம பல மாநிலங்கள்ல வந்து பார்த்தோம்னா அமல்படுத்தினாங்க. தமிழ்நாட்டுல ஏன் வரல அப்படின்னா, அப்ப இருந்த நம்ம சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா அவர்கள் இதுக்காக தனியா ஒரு பில்ல நம்ம தமிழ்நாடு அசம்பிளில பாஸ் பண்ணி அது ஒரு மனதா நிறைவேற்றப்பட்டு அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் விலக்கு வந்து பார்த்தோம்னா வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஜெயலலிதா அவர்கள் வந்து டிசம்பர் மாசம் 2016 இறந்ததற்கு அப்புறமா 2017 நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாடு அதுக்கப்புறம் எல்லா மாநிலங்கள்லயும் இந்தியால ஃபோர்ஸ் பண்ணி நீட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் சைட்ல இருந்து நிறைய ப்ரொடெஸ்ட் வந்துச்சு, பொலிட்டிக்கல் வார்ஸ் வந்து பார்த்தா நடந்துச்சு, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா சூசைட் பண்ணாங்க. இதையும் தாண்டி நீட் எக்ஸாம் 2017, 18, 19, 20, 21 இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டே தான் இருக்கு. இப்போ 2021 டிஎம்கே ஆட்சிக்கு வராங்க. அவங்க மேனிஃபெஸ்டோல சொல்லியிருந்த மாதிரியே இந்த நீட் எக்ஸாமை பேன் பண்றதுக்கான ஒரு முயற்சியும் வந்து பார்த்தோம்னா எடுத்து வைக்கிறாங்க. தமிழ்நாடு அசம்பிளில நீட்டை பேன் பண்றதுக்காக ஒரு பில்ல பாஸ் பண்ணி அதை சக்சஸ்ஃபுல்லா அசம்பிளில நிறைவேற்றி அதை வந்து கவர்னர் அண்ட் பிரசிடென்டோட அப்ரூவலுக்காக கொண்டு போறாங்க. இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கவர்னர் கிட்டே அந்த பில் சைன் ஆகாம அங்கேயே கிடந்து இது ஒரு ஃபெயிலியர் ஆகுது. இப்போ சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் 2024 எம்பி எலெக்ஷன்ல நாங்க ஜெயிச்சோம் அப்படின்னா இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் நீட் விலக்க நாங்கள் வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்றாரு. இது சாத்தியமா? இது எப்படி நடக்கும் அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். கவர்னரை அப்பாயிண்ட் பண்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதை தான் கவர்னர் வந்து பார்த்தோன்னா கேட்பாரு. ஸோ இப்ப நம்ம சிஎம் சொல்ற மாதிரி இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றுச்சு அப்படின்னா அவங்களுக்கு சாதகமான ஒரு கவர்னரை தான் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோன்னா அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அகைன் டிஎம்கே இந்த பில்ல டிஎன் அசம்பிளில பாஸ் பண்ணி திரும்ப கவர்னர் கிட்ட கொண்டு போறப்ப கவர்னர் வந்து பார்த்தோன்னா அதை சைன் பண்ணுவாரு. அதுக்கப்புறமா பிரசிடென்ட் கிட்ட வந்து பார்த்தோன்னா போகும். பிரசிடென்ட்டுமே சென்ட்ரல்ல யார் ரூலிங் பார்ட்டியா இருக்காங்களோ அவங்க சொல்றதா வந்து பார்த்தோன்னா கேட்பாங்க. ஸோ அவரும் வந்து பார்த்தோன்னா சைன் பண்ணுவாரு. அதனால தமிழ்நாட்டில் இந்த நீட் விலக்கு அப்படிங்கறத வாங்க முடியும் ஸ்டாலின் சொன்ன மாதிரி. இந்த வருஷம் நீட் 2024 கேன்சல் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து நிறைய பேர் இந்த வீடியோ வந்து பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இதற்கான வாய்ப்புகள் இல்ல. மினிமம் இதுக்கு 1 or 2 years வந்து பார்த்தோன்னா ஆகும். சுப்ரீம் கோர்ட்டே ரீசெண்டா ஒரு கேஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எந்த ஒரு எக்ஸாம் கொண்டு வரதா இருந்தாலும் சரி, இப்ப நீட் எக்ஸாமே பேன் பண்றதா இருந்தாலுமே கூட சரி, ப்ரியரா நோட்டீஸ் கொடுத்துருக்கணும்னு சொல்றாங்க. அட்லீஸ்ட் 2 years பிஃபோர் ஆகும் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நான் ரிசர்ச் பண்ணி உங்ககிட்ட ஷேர் பண்ண என்னோட ஒப்பீனியன்ஸ். வேற ஏதாவது டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல வந்து பார்த்தோன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதுல வேலிடான கமெண்ட்ஸை நான் பின் பண்றேன். நான் பர்சனலா உங்க எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்றது, எல்லாரும் நீட் எக்ஸாம்க்கு வந்து பார்த்தோன்னா படிங்க. அந்த எக்ஸாம்க்கு வந்து பார்த்தோன்னா ப்ரிப்பேர் ஆகுங்க. எவ்வளவு இயர்லியா முடியுமோ அவ்வளவு இயர்லியா உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து பார்த்தோன்னா ஸ்டார்ட் பண்ணுங்க. இதோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜஸ் என்ன? இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 7.5% ரிசர்வேஷன் வந்து பார்த்தோன்னா இன்டர்னல் ரிசர்வேஷன் வந்து பார்த்தோன்னா கொடுக்குறாங்க. இந்த 7.5% ரிசர்வேஷன்னால முன்னாடி இருந்ததோட இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்த்தோன்னா கிடைக்குது. ரெண்டாவது, இந்த நீட் எக்ஸாம் ஒரு யூனிஃபார்ம் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் ஃபார் எம்பிபிஎஸ் அட்மிஷன் அப்படிங்கிறதுனால இந்தியாவில் எந்த ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய எந்த மெடிக்கல் காலேஜஸ்லயும் உங்களால வந்து பார்த்தோன்னா படிக்க முடியும். முன்னாடி இருந்த மாதிரி எய்ம்ஸ்க்கு ஒரு எக்ஸாம், ஜிப்மருக்கு ஒரு எக்ஸாம் அப்படிங்கிறது இல்லாம ஒரு யூனிஃபார்ம் எக்ஸாமா இருக்கனால ரொம்ப ஈஸியா இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்றது. தேர்ட் திங், இருக்கிறதுல பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் இதுல என்ன அப்படின்னா, போர்டை கம்பேர் பண்றப்ப இதுல மல்டிபிள் அட்டம்ஸ் வந்து பார்த்தோன்னா நம்மளால வந்து பார்த்தோன்னா பண்ண முடியும். இந்த மல்டிபிள் அட்டம்ஸ் யாருக்கு அட்வான்டேஜஸா வந்து பார்த்தோன்னா இருக்கு? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. இது வந்து ஒரு நியூ சிலபஸ் ஃபார் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ். ஒன் மோர் எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம் இல்லாம இந்த எக்ஸாமுக்கு படிக்கணும், இதுலயும் ஸ்கோர் பண்ணணும். ஒரு சோசியல் பிரஷர் வந்து பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா வருது.
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஒரு புது சிலபஸா இருக்கு, அவங்களால ப்ரிப்பேர் பண்ண முடியல அப்படிங்கறத விட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பிரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி நீட்டுக்காக டீச் பண்ண தெரியல அப்படிங்கிறது தான் உண்மை. இதனாலதான் நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் டிஃபிகல்ட்டா வந்து பாத்தீங்கன்னா ஃபீல் பண்றாங்க. இருந்தாலுமே இந்த பாஸ்ட் 7 இயர்ஸ் நீட் எக்ஸாம் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் அதர் ஸ்டேட்ஸை கம்பேர் பண்றப்ப ரொம்பவே எக்ஸ்போனென்ஷியலா வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ இந்த எக்ஸ்போனென்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் யாருனால வந்திருக்கு அப்படின்னா தமிழ்நாடுல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் who can afford big coaching institutes அவங்களால தான் வந்திருக்கு. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த எக்ஸாம்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கறத ஃபுல்லா டீச் பண்றாங்க. யாரால இந்த 1 இயர் டைம் அண்ட் மணியை வந்து பார்த்தீங்கன்னா அஃபோர்ட் பண்ண முடியுதோ, ரைட்டான கைடன்ஸ் அவங்களோட டீச்சர்ஸ் இருந்து கிடைக்குதோ, அவங்களால தான் இந்த நீட் எக்ஸாமை சக்சஸ்ஃபுல்லா கிராக் பண்ண முடியுது. இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைச்ச மாதிரி 1 இயர் ஆஃப் கைடன்ஸ் அண்ட் அஃபோர்டபிலிட்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரூரல் சைட்ல இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சா அவங்களாலையும் இந்த நீட் எக்ஸாம் அப்படிங்கிறத சக்சஸ்ஃபுல்லா கிராக் பண்ண முடியும். இதுக்கு ஒரு லிவிங் எக்ஸாம்பிளா நான் என்னோட 1 இயர் ஆஃப் நீட் ப்ரிப்பரேஷன் அப்ப எனக்கு என்னோட பேரண்ட்ஸோட சப்போர்ட், என்னோட டீச்சர்ஸோட கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட் கிடைச்சதுனால ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து என்னால சக்சஸ்ஃபுல்லா நீட்டை கிராக் பண்ணி இன்னைக்கு இந்தியாவோட ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் மெடிக்கல் காலேஜஸ் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல படிச்சு இன்னைக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் டாக்டரா என்னால வர முடிஞ்சிருக்கு. உங்களுக்கும் 1-to-1 கைடன்ஸ் என்ன மாதிரி பல நீட் அச்சீவர்ஸ் இருந்து வேணும் அப்படின்னா அச்சீவ் நீட் ஆப் மூலமா எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனே, ஒரு நீட் அச்சீவரே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணா சப்போர்ட் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தோணுச்சு. ஸோ அதனாலதான் நாங்க எம்எம்சி MBBS ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அச்சீவ் நீட் ஆப்ல ஒரு மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஆல்ரெடி இது ஒரு பைலட் ப்ரோக்ராமா நாங்க ஒரு 6 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா இதை லாஸ்ட் 1 மந்த்தா வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க, அவங்களோட ஸ்டடீஸ் எப்படி இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கறத நான் போடுறேன், நீங்களே படிச்சு பாருங்க. So physics mentorship has really helped me a lot. ஏன்னா before the mentorship I know the consequences of not learning physics in a proper manner. ஆனால் mentorshipக்கு அப்புறமா ஒரு ப்ராக்டிக்கலான வே, ஒரு வீக்லி பிளான், அதாவது நான் என்னோட கன்வீனியன்ட்டுக்கான பிளான், லைக் என்னோட மாடரேட் டிஃபிகல்ட் சாப்டர்ஸ்லாம் வச்சு நானே பிளான் பண்ணி லைக் இட் இஸ் நைஸ். ஆப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஸோ மறக்காம டவுன்லோட் பண்ணிருங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க அண்ட் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தா இதை ஷேர் பண்ணிருங்க. See you in the next video. Bye.